ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரச சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பூண்டு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, அரை ஸ்பூன் மஞ்சள், இதையெல்லாம் நம்ம மிக்ஸியில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் சாதத்துக்கு தேவையான புளியை ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரசம் சாதத்துக்கு தேவையான அரிசி எடுத்து வச்சுக்கலாம். நான் எவ்வளோ அரிசி எடுத்திருக்கேன்னா, ஒரு கிளாஸில் 3/4 அளவு அரிசியும் 1/4 அளவு பருப்பும் சேர்த்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் வத்தல் இதை நம்ம தனியாக வெட்டி எடுத்துக்கலாம். இது கூடவே 2 தக்காளியையும் வெட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் வத்தலும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வத்தலும் வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ இது கூட நம்ம வெட்டி வச்ச தக்காளியையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ரச சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைக்கூடு, சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட அரைச்சி வச்ச பூண்டு, மிளகு எல்லாமே நல்லா வதங்கணும். அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இது கூடவே கரைச்சி வச்ச புளியையும் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியையும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வச்சு வேக விட்டுடலாம். அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பும் நல்லாவே வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்ம ரச சாதம் இப்போ நல்லாவே ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிற வேண்டியதுதான். நம்ம ரச சாதம் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு இந்த உருளைக்கிழங்கு பொரியல், ஆம்லேட் அந்த மாதிரி ஏதாவது சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய சமையல் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.